அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். டூக்கியால தனுஷ், அதாவது நெப்போலியன் சுதா அவர்களுடைய மகனார் தனுஷிற்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இந்த திருமணம் நடைபெற்றதை நிறைய பேர் தவறாக பேசுகிறாங்க. என்ன தவறாக பேசுகிறீங்க மிஸ்டர் அறிவாளிகளே? உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூ இருந்ததுன்னா என்ன வலி வேதனை இருக்குமோ அதை விட நெப்போலியனுக்கு அதிகமாகவே இருக்கும். அவரும் மனுஷன்தான். அவர் என்ன தப்பு செஞ்சிட்டாரு? பிறவிலேயே அவர் பணக்காரரு. பணம் வச்சிருக்கிறது தப்பா? ஏழைகளாக பிறக்கிறது தப்பா? இல்லையே. என்ன பிரச்சனை இதில்? அந்த பொண்ணு ஒரு தியாக மனப்பான்மையோட அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? அந்த பையன் என்ன பாவம் செஞ்சான் அவனுக்கு திருமணம் ஆகக்கூடாதுன்னு? பணம் இருக்குது பண்ணுறாங்கன்னா, பணம் இருந்து பணமாக இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நெப்போலியன் நிறைய நல்லது செஞ்சிட்ருக்காரு. அவர் கடைசியாக மினிஸ்டராக இருந்தார், பிஜேபியில் சேர்ந்தார். இதெல்லாம் செகண்டரி. எம்எல்ஏவாக இருந்தார், எம்பியாக இருந்தார், நடிகனாக சாதிச்சார். அவன் பையன் தனுஷ் அவனுடைய உடலுக்காக மட்டுமே, அந்த பையனுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு 13 ஆண்டுகள் ஆகுது அமெரிக்கா போய். இங்கே இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஃபேமஸ், அவர் மிகப்பெரிய நடிகர், அரசியலில் சாதனை செய்து கொண்டு இருந்த ஒரு நல்ல மனிதர், அதையும் தாண்டி எதுக்கு அமெரிக்கா போனார்? அந்த ஸ்மைலி ஃபேஸ் அந்த தனுஷை பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் அவ்வளோ பொறாமையாக இருக்குன்னு தெரியல. அந்த பெண்ணிற்கும், அக்ஷயாவா அந்த பொண்ணு, அந்த பெண்ணிற்கும் சரியான சிரித்த முகமாகவே இருக்காங்களே, பொறுமைசாலியாகவே இருக்காங்களே. இதெல்லாம் பிடிக்கலையா? உங்களுடைய குழந்தைக்கு இது போன்ற ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதி இருந்ததுன்னா, உலகம் பார்த்து சந்தோஷப்பட்டதுனாலோ, உலகம் பார்த்து தவறாக பேசினாலோ அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன மாதிரி வலியை உண்டு பண்ணும்? வார்த்தைகளால் சொல்லிடலாம். அந்த வலி வேதனை என்னன்றது அந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவங்க குழந்தை கூட நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருங்களேன். நல்ல மெச்சூர்டு பாய், நல்ல பையன், நல்லாவே திடகார்த்தமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய குழந்தை கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? என்னென்ன சேட்டைகள் பண்ணுவாங்க தெரியுமா? ஆனால் அந்த குழந்தை, அவன் டாக்டர்ஸ் ஏதாவது கிரிட்டிக்கலாக இருக்குன்ற மாதிரி சொன்னால் கூட, அம்மா டேக் இட் ஈஸிமா, டாக்டர்ஸ்லாம் இப்படி தான்மா பயமுறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தையா. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஏன் தான் போடுறாங்கன்றது தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பணத்திற்காக அக்ஷயா இப்படி பண்ணிட்டாங்க, பணம் பணம். என்னடா பணம்? ஒரு பணமும் இல்லை. 5 வருடங்கள் தவம் இருந்து பிறந்த குழந்தை. 93ல் நெப்போலியன்ஸ் அவர்களுக்கு திருமணமாக இருக்குது. 98ல் தனுஷ் பிறக்கிறாரு. ஏன் உங்களுக்கு இவ்வளோ வன்மம்? ஒருத்தர் டோக்கியோவில் போயிட்டு கல்யாணம் பண்ணுறது தப்பா? ஃப்ளைட்டில் போக முடியாத சூழல், கப்பலில் போகணுன்றாங்க, இருக்கு போகிறாங்க. என்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு? ஏன் அதை ஒரு பிரச்சனையாகவே பார்க்குறீங்க? அவர்களுடைய தேவை, அவர்களுடைய குழந்தைக்கு, அவர்களுடைய குழந்தையோட பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். அதை எந்த அளவுக்கு தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தனுஷ் குழந்தை தனமாகவும் இருப்பாராம். அது இல்லாமல் மெச்சூர்டு பாய் மாதிரி நடந்துப்பாராம். வெரி இன்டெலிஜென்ட்டாக. பிரச்சனைகள்லாம் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அது தெரியும். ஆனால் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை, வலி வேதனையை உணரக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறணும். மனிதனேன்ற ஒன்றே இல்லைல்ல இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட. எப்படி இந்த மாதிரி கமெண்ட் பண்ண தோணுதுன்னு தெரியல. எதை பார்த்தாலுமே ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்கக்கூடிய மனிதர்களா? அதில் இருக்கக்கூடிய வலி வேதனையை உணரணும்ல. அவர்களுடைய வலி என்ன, அந்த தாய் தந்தையுடைய வலி என்ன? சாதாரணமாக என்னுடைய குழந்தைய பார்த்துக்கணுன்னா கூட எனக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா நல்லா, என் ஒய்ஃப் நல்லா பார்த்துப்பாங்க. அதே நேரத்தில் என்னால் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்க முடியுமான்னு நிச்சயமாக முடியாது. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். எங்கள் அம்மா என்னை நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எங்கள் அப்பாவில் பார்த்துக்க முடியுமானா முடியாது. ஒரு தாய் தந்தையால் முடியாத ஒரு விஷயம். ஒரு நாள் தான் பார்க்க முடியும். 2வது நாள் சேட்டை பண்ணான்னா முடியாது, ஏற்றுக்க முடியாது. அவனை அடிப்பாங்க. ஆனால் தனுஷை ரொம்ப ரொம்ப மாதிரி ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸாக நான் நெப்போலியன் சாரையும் சுதா மேடம் பார்க்கும்பொழுது அப்படி பார்க்குறவங்கள எதற்காக இவ்வளோ வன்மத்தோட பேசுகிறாங்க? இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வலி வேதனையில் தான் இந்த பதிவு. யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே இது போன்று தன்னுடைய குழந்தைக்கு, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு வலிக்கும். இதே மாதிரி தான் என் நண்பர்களுக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா மிகப்பெரிய வலி வேதனையை உண்டு பண்ணும்.
தீர்க்க முடியாத ஒரு வியாதி ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னும் போது அந்த பேரண்ட்ஸுடைய நிலைமையை அவர்களுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனிவே, மனிதநேயம் மலர வேண்டும். மனிதர்கள் தங்கள் மனதை மண்ணிற்கு சமமாக மாற்றிக்கொண்டு கல்லாக மாற்றிக்கொள்வதை விட மனிதநேயத்தோடு வாழ்க்கையை நகர்த்துவோம். வாழ்வில் ஒளி வீசும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 200 ரூபாய். மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம்.